இப்ப ரெண்டாவது கல்யாணம் நியாயமா யாருக்கு நடக்கணும்? நம்ம கார்த்திக் தானே. அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். கார்த்திக் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ மாறன் இருக்காருல்ல, கெத்தா வீராகலத்தை தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாப்ல. எப்படி எப்படி அது? அது உங்க வீராச்சித்துக்கு வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ஆனா நம்ம மாறன் இருக்காருல்ல, வீரா மேல கொள்ள லவ். வீராவை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு மேடையிலேயே மாப்பிள்ளைக்கு பதிலா அவங்களுக்கு அவரு தாலியை கட்டி முடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. டேய் பாடிகாட், நீதான் மாற. வீரா, நீதான் வீரா. அந்த கல்யாண காட்சியை மட்டும் கொஞ்சம் எப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. ஓடு பாப்பாக்காக, நம்ம கனிக்காக தான். ஓடு, நீ பிச்சு உதறுவியே. ரவுடி, உன்னால பண்ண முடியல எங்க மாறன் மாதிரி. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாரு, வந்துரும். ச்சே, என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு தாலி கட்டி. மாறா, கட்றா தாலிய. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அன்னைக்கு முறைச்ச அதே முறை கண்டினியூட்டி அப்படியே மெயின்டைன் பண்றாளே. இப்படி அவளுக்கே தெரியாம கட்டினது வீரா ஏத்துக்கிட்டாளா? அப்படி இல்லடா கனி. ஆரம்பத்துல வீராக்கு கோவம் இருந்தது, மாறன பிடிக்கலதான். ஆனா போக போக அவன் காட்டின அன்பு, அக்கறை, பாசம் இதெல்லாம் பார்த்து இவன மாதிரி ஒருத்தன் தனக்கு கிடைக்கவே மாட்டாங்கிறத வீரா புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு காதல். இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் முன்னாடி நின்னு அதை எதிர்த்து சண்டை போடுவாங்க. மொத்தத்துல சொல்லணும்னா இந்த வீட்டோட காவல் தெய்வம் தான் என் வீராவும் மாறணும். சித்தப்பா உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரா?